அப்போ எல்லா மூத்த தலைவர்கள்லாம் சேர்ந்துட்டு இந்திரா காந்தியை கட்சி விட்டு வரணும்னாங்க. மற்ற தலைவர்கள்லாம் வந்து இந்திரா காந்தி வந்து ஒரு சர்வாதிகாரியாக மாறிடுவாங்க அப்படின்ற மாதிரி பயப்பட ஆரம்பிச்சாங்க. அப்போவும் இந்த சங்கி குரூப் வந்து ஜாலராக அடிச்சுட்டு இருந்தாங்க. வாஜ்பாய் தான் முதல்ல சொன்னார் இந்திரா காந்தி வந்து துர்காதேவி அப்படின்னாரு. பத்திரிகையில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த செய்தி மட்டும்தான் போடணும், வேறு எந்த செய்தியும் போடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது. சர்வாதிகார ஆட்சினா இந்திரா காந்தி நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் செய்வேன் அப்படிங்கிறது. அவங்க வந்து முஸ்லீமை போட்டு அடி, கிறிஸ்டினை போட்டு அடிக்கலாம் அவங்க சொல்லலையே, அவங்க அப்படிலாம் ஒன்றும் சொல்லலையே. இவங்க பண்ணுறது வந்து சொசைட்டிக்கே நாசம். அது இப்போ 2029 மோடி ஆட்சி முடியுதுன்னு வச்சு வேறு ஆட்சி வந்துருச்சுன்னு வச்சுப்போம், வந்தால் மட்டும் இவர்கள் பரப்பி வச்சிருக்கிற இந்த மத வெறி குறையுமா? அமெரிக்காவின் அவருடைய ரோல் இருக்குல்ல சார், நாங்கள் தான் வந்து சேர்த்து வச்சோம், நாங்கள் தான் வந்து சமாதானப்படுத்துறோம் அப்படின்னு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சொன்னாங்க, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சொன்னாங்க. ஆனால் ஈரான் அதை மறுத்தாங்க. இந்தியா அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. மோடி மாதிரி ஆளுங்க தான் இப்படி தான் நடக்கும். எப்போதுமே ரொம்ப தைரியசாலி மாதிரி தன்னை ஒருத்தன் காமிச்சிக்கிறான்னு வச்சுங்களேன், இருக்கிறதுலே அவன் தான் பெரிய பயந்தாங்கூலியாக இருப்பான். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் வரலாற்று ஆய்வாளர் திரு டி.எஸ். கிருஷ்ணவேலு அவர்கள். வணக்கம். வணக்கம். ஓகே சார், இப்போ இந்திரா காந்தி அவர்களுடைய எமர்ஜென்சி போடப்பட்டு இன்றையோட 50 வருஷம் வந்து நிறைவடைஞ்சிருக்கு. எமர்ஜென்சி காலகட்டத்தில் அவங்க ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக இருந்தாங்க. இப்போ நடக்கிறதெல்லாம் என்ன ஃபாசிஸ்ட் ஆச்சு, அப்போ இருந்ததா ஃபாசிஸ்ட் ஆச்சு அப்படின்றதெல்லாம் வந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு இருக்கு. அப்போ இருந்த எமர்ஜென்சி காலகட்டத்துக்கான அவசியம் என்ன, அது எப்படி இருந்தது, அதை பற்றி சொல்லுங்க சார். ஆமாம், அன்னைக்கு இருந்தது ஃபாசிஸ்ட் ஆட்சின்லாம் கிடையாது. அது வந்து அடக்குமுறை ஆட்சின்னு வேணால் சொல்லலாம். இன்னைக்கு நடக்கிறது வந்து ஃபாசிச ஆட்சினா, ஃபாசிசம்னா என்னன்றது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு அரசாங்கத்தை அது செய்யக்கூடிய தவறுகளை, அடக்குமுறைகளை பொதுமக்கள் நியாயப்படுத்த ஆரம்பிக்கிறாங்கன்னா அப்பதான் அது பேர் ஃபாசிசம். புரியுதா? ஒரு ஹிட்லர் ஒரு அடக்குமுறை ஆட்சியை செய்யும் போது ஜெர்மன் நாட்டு மக்கள் வந்து அதை கொண்டாடினாங்க, அது ஃபாசிசம். இத்தாலியில் முசோலினி அடக்குமுறை ஆட்சி செய்யும்போது இத்தாலி மக்கள் அதை கொண்டாடினாங்க, அதுக்கு பேர் தான் ஃபாசிசம். சரியா? இந்தியாவில் இப்போ மோடி ஆட்சியில் நடக்கக்கூடிய அடக்குமுறைகளும் ஊழல்களும் திருட்டுகளும் குற்றச்சாட்டுகள் எல்லாமே வச்சாலும் அதை மக்கள் கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் பேர் ஃபாசிசம்ன்றது. ஃபாசிசம்ன்றது வந்து ஆளை வச்சு அடிக்கிறது கிடையாது. அந்த ஒரு குரூப், அந்த என்ன சொல்கிறது, மாப் மென்டாலிட்டியை உருவாக்குறது. ஒருத்தர் கறி வாங்கிட்டு போகிறான், அவன் யாரெல்லாம் பார்க்காத, கறி வச்சிருக்கிறான்னா அவன் பாய் தான், அவனை அடிச்சு மட்டையோட அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் கிளம்புது இல்லை, அதுதான் ஃபாசிசம். அந்த வெறிய ஊட்டக்கூடிய அரசாங்கம் தான் ஃபாசிச அரசாங்கம். இந்திரா காந்தி காலத்தில் நடந்தது வந்து வேறு ஒரு விஷயம். அதாவது அவங்க வந்து எலெக்ஷனில் நிற்கும் போது ராஜ்நாராயணன் அவங்க எதிர்த்து நிற்கிறாங்க, எலெக்ஷனில் தோத்துடுறாங்க, இந்திரா காந்தி ஜெயிச்சிடறாங்க. ஆனால் அந்த வெற்றியில் வந்து நிறைய குளறுபடி இருக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டால் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு, உங்கள் வெற்றி செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நேரு இறந்த பிறகு லால் பகதூர் சாஸ்திரியை தான் அடுத்த பிரதமராக வர்றார். அப்போது வந்து இந்திரா காந்திக்கு வந்து நமக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அவங்க வெளியே சொல்லலை. அப்போ வந்து கொஞ்சம் வயதும் கம்மி அவங்களுக்கு. ஆனால் அவர் இறந்த உடனே என்ன ஆகுது, அடுத்த தலைவராக யாரை கொண்டு வர்றதுன்னு ஒரே குழப்பமாக இருக்குது. அந்த நேரத்தில் இந்திரா காந்தி ஸ்டெப்பின் ஆகிறாங்க. ஸ்டெப்பின் ஆகும்போது காங்கிரஸோட மூத்த தலைவர்கள்லாம் இதை ரசிக்கலை. 2 காரணம் என்னன்னா, அவங்க வந்து ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு காரணம். இப்போ கூட நம்ம ஊரில் வந்து பொம்பளைங்களாலாம் செஞ்சிட முடியுமா அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரே சொல்லுவார், பொம்பளைகிட்ட காசுலாம் கொடுக்கக்கூடாதுங்க, அவங்களுக்கு செலவு பண்ண தெரியாது அப்படின்பார். நமக்கு மட்டும் எல்லாம் நல்லா செலவு பண்ண தெரியும் பாரு அப்படின்னு நான் கிண்டலாக கேட்பேன். இருந்தாலும் இன்றைக்கும் அந்த மனநிலையோடு இருக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் சொல்லுவான், நான்வெஜ் சாப்பிட்ற பொண்ணுங்களை எனக்கு பிடிக்காதும்மா. அது என்ன மாதிரி ஒரு கண்ணோட்டம்னு எனக்கு தெரியல. ஒரு பொண்ணு நான்வெஜ் சாப்பிட்டா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறது என்ன மாதிரியான ஒரு பார்வை அப்படின்றதே தெரியல. அப்படிலாம் இருக்கிறாங்க. இன்னொரு புறம் பெண்கள் வந்து தம் அடித்தா முற்போக்கு, தண்ணி அடித்தா முற்போக்குன்னு இன்னொரு சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அது தவறு. அது வந்து தண்ணி அடிக்கிறதோ தம் அடிக்கிறதோ தப்பு, ரைட்டுக்குள்ளே வராது. அது வந்து உடலுக்கு கெடுதலான ஒரு பழக்கம், அவ்வளோதான். சரியா? அது வந்து கரெக்டாக தப்பா அப்படின்ற இடத்துக்கே அது வராது. நான் இப்போ ஒருத்தரை பிடிச்சா அடிஷனா அது தப்பு,
ஒருத்தர் காசை திருடுனா அது தப்பு, பொய் சொன்னால் அது தப்பு, தண்ணி அடிக்கிறது தப்பாக ரைட்டான்னு சொன்னால் அது ஒருத்தரோட தனிப்பட்ட பர்சனல் விஷயம் அது. அதனால கேடு வருதுன்னா அது அவரோட உடம்புக்கு தான் கேடு, அதனால வேற யாருக்கும் கெடுதல் கிடையாது. ஸோ பெண் விடுதலைன்றது தண்ணி அடிக்கிறதுலையே தம் அடிக்கிறதுலாம் கிடையாது. இப்போ 2025 இப்படி இருக்குதுன்னா 1960 எப்படி இருந்திருப்பாங்க? சரியான சங்கியாக தான் இருந்திருப்பாங்க. அப்போ எல்லா மூத்த தலைவர்கள்லாம் சேர்ந்துட்டு இந்திரா காந்தியை கட்சி விட்டு வளர்க்குறோம் நாங்கள். இப்போ இங்கே ஏற்கனவே இவங்க எலெக்ஷன் செல்லாதுன்ற மாதிரி ஒரு பிரச்சனை வருது. அவங்க கட்சி தனியாக உடச்சி ஸ்தாபன காங்கிரஸ்னு போகிறாங்க, இவங்க இந்திரா காங்கிரஸ்னு வராங்க. இது கோர்ட்டு செல்லாதுன்னு சொல்லும்போது உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீல் போகிறாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீல் போகும்போது உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பிரதமராக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் சட்டங்கள் தொடர்பாக வாக்கெடுப்பு நடத்தும் போது அந்த வாக்கெடுப்பில் நீங்கள் கலந்துக்க முடியாது அப்படின்னு தீர்ப்பு வருது. இது ஒரு மாதிரி வளவளா கொலகொலான்னு தீர்ப்பு. ஒன்று நீங்கள் எம்பியாக இருக்கிறது செல்லும் செல்லாது, அதோட முடிச்சிருக்கணும். பிரதமராக கண்டினியூ பண்ணுங்க, ஆனால் இது செல்லாது அப்படின்றப்ப தான் அப்போது ஒரு அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இதில் இருக்காங்க வெஸ்ட் பெங்காலில், அவர் பேர் ஏதோ பாசுன்னு வரும். அவர் தான் சொன்னார், இது வந்து இப்படி இருந்தால் சரியாக வராது, ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்க, மக்கள் வந்து எல்லாம் உங்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து ஜெகஜீவன் ராம் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப குறிப்பாக ஜெகஜீவன் ராம், வாஜ்பாய் எல்லாருமே வந்து என்ன இந்திரா காந்தி ஓவராக பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்தாபன காங்கிரஸுக்கு மற்ற பழைய கட்சிகளுக்கும் பார்த்தீங்கன்னா பெருமளவில் அப்போல்லாம் வந்து பெரிய கம்பெனிஸ்லாம் எதுவும் கிடையாது. அப்போ தானே இந்தியாவே உருவாகி வந்துகிட்டு இருக்கிறோம். டாடா குரூப் ஒன்று தான் இருக்கிறதுல பெரிய குரூப்பு. அது ஸோ பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து ஃபண்டிங் பண்ணாது. அரசியல் கட்சிக்கு ஃபண்டிங்லாம் பெரிய அளவில் பண்ணிகிட்டு இருந்தது யார் அப்படின்னு சொன்னால் இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலத்து ஜமீன்தாருங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச உடனே அந்த ஜமீன்தாருங்களெல்லாம் தனியாகவே விட்டாங்க வெள்ளக்காரன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ஈஸ்ட் பெங்காலும் பாகிஸ்தான், அப்புறம் யூனியன் ப்ராவின்ஸ்ன்றது இப்போ இருக்க உத்தரப்பிரதேஷ், பெங்கால் இதெல்லாம் சேர்ந்தது. அப்புறம் டெல்லி ப்ராவின்ஸ், அப்புறம் பாம்பே ப்ராவின்ஸ், அப்புறம் மெட்ராஸ் ப்ராவின்ஸ். இந்த 4ம் சேர்ந்தது இந்தியா. மிச்ச இடத்துல தான் அந்தந்த ஊரில் இருக்கிற அந்தந்த பழைய ராஜா வம்சத்தில் எவனா ஒரு வீணா போனவன் இருப்பான்ல, அவன் வேணும்னா தனியாக பொண்ணா அவனே தனியாக இருக்கிறனால இருந்துக்கலாம், இந்தியாவோட சேர்னா சேர்ந்துக்கலாம், பாகிஸ்தானில் சேர்னாலும் சேர்ந்துக்கலான்னு சொல்லி தான் சுதந்திரம் கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்கள எல்லாரையும் ஒன்றா சேர்த்து இந்தியாவுக்குள்ளே சேர்த்துட்டாங்கன்னு வச்சிங்களேன். பிரிட்டிஷ் காலத்தில் அவங்களுக்கு பென்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த பென்ஷன் வந்து பார்த்தா மாதம் 10,000 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகி, மாதம் 10,000 இல்லை, வருஷத்துக்கு 10,000 ரூபாய் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 10 லட்சம் வரலாம் கொடுத்தாங்க. எப்போ 1947க்கு முன்னாடி. அதே பென்ஷனை அப்புறம் இந்தியா சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறமும் கொடுத்தாங்க. அவங்கள்ட்டெல்லாம் கைது வாங்கினதே தான், அவங்களுக்கு வர பென்ஷன் அதே பென்ஷன் வரும், நீங்கள் இந்தியாவோட சேர்ந்துருங்க அப்படின்னா சேர்ந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போது நல்லா யோசிச்சு பாருங்க, அது எங்கள் அப்பா வந்து 1956 சென்னைக்கு வேலைக்கு வராங்க. அப்படி வரும்போது அவரோட சம்பளம் வந்து மாத சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 62 ரூபா. அவர் என்ன சொல்லுவார், அந்த 62 ரூபா சேலரியில் நான் இங்கே சென்னையில் தனியாக தங்குவேன், என்னோடய சாப்பாடு செலவு, தங்குற செலவு போக ஊரில் எங்கள் அம்மா, 2 தம்பி தங்கச்சி அவங்களோட செலவு எல்லாத்துக்குமே போதும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ 60 ரூபா சம்பளம்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 720 ரூபாய் இருந்தால் ஒரு ஃபேமிலி ரன் பண்ணலாம், ஒரு பெரிய ஃபேமிலியாக ரன் பண்ண முடியும். அதாவது 2 தம்பி, ஒரு தங்கச்சி, அம்மா, எங்கள் அப்பா தான் 5 பேர். இவ்வளோ பேருக்கும் சேர்த்து அது வந்து சஃபிஷியண்ட்டாக இருந்தது அப்படின்னு. அப்போது 56லேயே 60 ரூபா சஃபிஷியன்ட்னா 1950 ஒருத்தருக்கு வருஷத்துக்கு 10,000 ரூபா கொடுத்துருக்குறாங்க கவர்மெண்ட் காசு எடுத்து சும்மா. கம்பேரிட்டிவாக பார்த்து எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. எங்கள் அப்பாவோட சம்பளம் ஒரு வருஷத்துக்கே 1000 ரூபா கூட கிடையாது அப்போது 56ல். அந்த டைமில் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மன்னர் மானியம்னு சொல்லிட்டு இந்த இத்து போன ஜமீன்தாருக்கு பூரா வருஷத்துக்கு 10,000 ரூபாயெலாம் கொடுத்துருக்குறாங்க. அது கம்மியான அமௌண்ட்டு. கூடுதலான அமௌண்ட்டு எவ்வளவு? 10 லட்சம்லாம் கொடுத்துருக்காங்க. 10 லட்சம்னா இன்றைக்கி தேதிக்கு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 100 கோடி ரூபா நீங்கள் சொல்லலாம். கவர்மெண்ட் மக்களோட வரி பணத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன பண்ண வேண்டியது, அரசியல் கட்சிக்கெலாம் காசு கொடுக்கறது.
அப்போ தான் எமர்ஜென்சியில் இந்திரா காந்தி பண்ண முக்கியமான 2 வேலை. வங்கிகளை பூரா நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் பேங்க்குன்னு ப்ரைவேட் பேங்கே கிடையாது, எல்லாம் கவர்மெண்ட்டோடது அப்படின்ட்டு மாற்றுறாங்க. அடுத்தால என்ன பண்ணாங்க, காசு கொடுத்து எனக்கு எதிராக ஆளாடாத தட்டுறீங்கன்னு சொல்லி இந்த மன்னர் மணியத்தை ஒழிச்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு யாருக்கும் பென்ஷனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஓடிப்போ அப்படின்னு. ஆனால் உண்மை நிலவரம் வந்து அவங்க தேர்தலில் நின்னது சரியாக வரலன்றது தான் பிரச்சனை. ஆனால் அந்த காலத்தில் கொண்டு வந்த அந்த எமர்ஜென்சியில் அவங்க பையன் கொஞ்சம் ஓவராக அட்டகாசம் பண்ணான், சஞ்சய் காந்தி. அதை வந்து கிச்சன் கேபினெட்னு சொல்லுவாங்க. கிச்சன் கேபினெட்னா எம்பியாக ஜெயிச்சு வந்து ஆட்சியில் பங்கு பெறுறது. கிச்சன் கேபினெட்னா அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்கன்றதுக்காக ஆட்சியில் உட்காந்து அட்டகாசம் பண்ணுறது. சஞ்சய் காந்தி பீரியடில் நடந்த இன்னும் ஒரு நல்ல காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பார்க்குற மாருதி சுசுகி காரு, அந்த கார் கம்பெனி அவர் தான் கொண்டு வந்தார். அவர் வச்சிருந்த திட்டங்கள்லாம் ஓகே தான், தப்புன்னெலாம் சொல்ல முடியாது. மக்கள் தொகை குறைக்கணும், குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வரணும் அப்படின்ற விஷயம்லாம் திட்டம் படி கரெக்டு. ஆனால் அதை கட்டாயப்படுத்தினாங்க. குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் வந்து வீட்டில் 2 குழந்தைக்கு மேலே யாரெல்லாம் ஆம்பளைங்க இருக்காங்களோ எல்லாரையும் தூக்கிட்டு போய் மொத்தமாக கம்பல்சரியாக ஆப்ரேஷன் பண்ணாங்க. அது தப்பு. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய வட இந்திய சூழ்நிலையை பார்த்தா ஒருவேளை சஞ்சய் காந்தி செஞ்சது தான் சரி போல இருக்கு அப்படின்றது. அவங்க இவ்வளோ வருஷமாக இன்னும் தெரிஞ்சல, இன்னும் வீட்டுக்கு 10 பிள்ளை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு 10 பிள்ளை பெற்றாங்கன்னா என்ன ஆகும், அந்த 10 பிள்ளைங்களுக்கு சோறு போடுறதே பெரிய பிரச்சனை. கரெக்டா? இப்போ எனக்கு ஒரே ஒரு பையன் அப்படின்னா என்ன, அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்க முடியும். படிக்கிறதுக்கோ விளையாடுறதுக்கோ ஏதாவது எது கேட்குறாங்கன்னா டக்குன்னு நம்ம உடனே வாங்கி கொடுக்க முடியும். வீட்டில் 5-6 பிள்ளைங்க இருந்ததுன்னா அதான் போன வருஷம் அண்ணன் போட்டது இருக்குல்ல அதை எடுத்துக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி விஷயமே கிடையாது. அந்த காலத்தில் அப்படிலாம் ஒன்று உண்டு. அண்ணன் போட்ட ட்ரெஸ்ஸை தம்பி கொடுத்துருவாங்க, அக்கா போட்ட ட்ரெஸ்ஸை தங்கச்சி கொடுத்துருவாங்க. அது பிஞ்சு நஞ்சு கிழிஞ்சு கந்தலாக வர அதை போட்டு 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 யூஸ் பண்ணுவாங்க. இப்போல்லாம் சின்னதாகி போச்சு அப்படின்னு சொல்லி தூக்கி வெளியே போட்டுடுறாங்க. கரெக்டா? அதுக்கு காரணம் வந்து நாம் வந்து அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு குடும்ப கட்டுப்பாடு இங்கே கடைப்பிடிச்சோம், அவங்க கடைப்பிடிக்கல. ஒருவேளை சஞ்சய் காந்தி ட்ரீட்மெண்ட் தான் சரி போல இருக்கு அவங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்திரா காந்தி அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 மாதங்கள் 75லேருந்து 1977 வரை நடந்தது. அந்த காலகட்டத்தில் தான், அதாவது 71ல் ஒரு எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. அந்த எமர்ஜென்சி வந்து பெருசாக பேசப்படலை. ஏன்னா அது வந்து நாட்டுக்கான அபாயம், நாட்டுக்கு ஒரு அபாயம் வந்தாலும் வந்துடும், அதனால எமர்ஜென்சின்னு அப்போ கொண்டு வந்தாங்க. அப்போ தான் இந்த பங்களாதேஷ் பிரித்து விட்டது. அந்த பங்களாதேஷ் பிரித்து விட்டதுலேயே இந்திரா காந்திக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் பேர் வந்துச்சு. அடுத்தால போக்ரானில் அணு ஆயுத பரிசோதனை, அது இதுன்னு அவங்க இமேஜ் பில்ட் ஆகிட்டே போகுது. இங்கே மற்ற தலைவர்கள்லாம் வந்து இந்திரா காந்தி வந்து ஒரு சர்வாதிகாரியாக மாறிடுவாங்க அப்படின்ற மாதிரி பயப்பட ஆரம்பித்தாங்க. அப்போவும் இந்த சங்கி குரூப் வந்து ஜாலரா தான் அடிச்சுட்டு இருந்தாங்க. வாஜ்பாய் தான் முதல்ல சொன்னார், இந்திரா காந்தி வந்து துர்காதேவி அப்படின்னாரு. துர்காதேவி மாதிரி, துர்காதேவிக்கு கோவம் வந்தால் அவ்வளோதான் அப்படி இப்படின்லாம் அவர் பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் எமர்ஜென்சியில் அவரை தான் முதல்ல உள்ள வச்சாங்க. சரியா? அவர் ராஜ்நாராயணன், ஜெயஜீவன் ராம், அதுன்னு பெரிய தலைவர்கள் எல்லாரும் உள்ள வச்சாங்க. அந்த நேரத்தில் ஓரளவு தப்பிச்சது குஜராத்தும் தமிழ்நாடு மட்டும்தான். குஜராத்தில் வந்து ஸ்தாபன காங்கிரஸ்னு அந்த பழைய காங்கிரஸே ஆட்சியில் இருந்தது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருந்தது. மற்ற இடம் பூரா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. ஸோ காங்கிரஸுக்கு எதிராக பேசக்கூடிய எல்லாரையும் அந்தந்த மாநில முதல்வர்கள் அரசு பண்ணிட்டுக்குள்ள வச்சாங்க. தமிழ்நாட்டில் குஜராத்லேயும் கடைசியாக 75 கிட்ட ஆட்சியை கலைச்சி அதுக்கப்புறம் கவர்னர் ஆட்சி கொண்டு வந்து அதுக்கப்புறம் வேணுங்கிறவங்களெல்லாம் அரசு பண்ணி உள்ளே வச்சாங்க. ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் அப்போ இருந்தவரெலாம் வந்து இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் வந்து மறைஞ்சி வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அது அவரே சொல்லியிருக்கிறார், கலைஞர் தான் மறைச்சி வச்சார் அப்படின்னு. என்னன்னா இங்கே காங்கிரஸ் அல்லாத ஆட்சியாக இருந்ததுனால அரசாங்கம் வந்து திமுக கையில் இருக்குது, குஜராத்தில் காங்கிரஸோட கையில் இருக்குது, ஸ்தாபன காங்கிரஸ். அதனால அங்கே வந்து இந்த இந்திரா காந்திக்கு பிடிக்காத ஆளுங்களெல்லாம் யாரும் அரெஸ்ட் பண்ணலை. அப்புறம் அந்த ஆட்சியை கலைச்சிட்டு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ பயங்கரமான பத்திரிக்கை சென்சார்ஷிப் இருந்தது. பத்திரிக்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த செய்தி மட்டும்தான் போடணும், வேறு எந்த செய்தியும் போடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது. அதுதான் ஒரு நாள் வந்து முரசொலியில் கலைஞர் வந்து தலையங்க எழுதின போய் இப்படி தான் எழுதினார், விளக்கெண்ணெய் உடலுக்கு நல்லது அப்படின்னு தலைப்பு செய்தி போட்டார். ஏன்னா வேற எந்த நியூஸும் போட முடியாதுன்ற அளவுக்கு கட்டாயம் இருக்கு அப்படின்னு. ஸோ அதை வந்து சர்க்காசமாக போடணுன்றது. சர்க்காசமாக இல்லை, அது வந்து வேற என்ன செய்தியை போட்டாலும் கட் பண்ணுறாங்க. ஓகே. கலைஞர் எழுதக்கூடாதுன்ட்டாங்க. அப்போ கரிகாலன்ற புனைப்பெயரில் எழுதுறாரு. அப்புறம் அதையும் கண்டுபிடிச்சாங்க.
சரின்னா அதுக்கப்புறம் எழுதலை. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, மவுண்ட் ரோட்டில் தனி ஆளாக திமுக கொடியை பிடிச்சிட்டு துண்டு பிரசுரம் கொடுத்துக்கிட்டே போனார். அப்போவும் அவர் அரெஸ்ட் பண்ணல. அந்த பீரியடில் வந்து அந்த மிசா அப்படின்ற ஆக்ட், மிசான்றது வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட்னு பேர், MISA, அதான் மிசா. அதில் அரெஸ்ட் ஆகாத ஒரே தலைவர் வந்து கலைஞர் மட்டும்தான். மீதி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்படி அரெஸ்ட் ஆனதில் பல தலைவர்களும் உருவானாங்க. இன்னைக்கு நமது ஸ்டாலின் அவர்கள் முதற்கொண்டு அரசியலுக்குள்ள வந்ததே அந்த அரெஸ்டால தான். அவர் கல்யாணம் ஆகி 3 மாசத்துல அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ள வச்சுட்டாங்க. இல்லைன்னா ஒருவேளை அவர் ஜாலியாக சினிமாவில். ஆனா மிசால் அவருடைய பேரே இல்லைன்னா சில பேர் சொல்றாங்க. லூசுங்க சொல்லுவாங்க, அவங்க லூசுங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு ட்ரிப்ளிகன் போனீங்கன்னா, ட்ரிப்ளிகனில் வந்து முன்னாடி ஸ்டார் தேட்டர்னு ஒரு தேட்டர் உண்டு. இப்போ அந்த தேட்டர் இருக்கான்னு தெரில. அந்த பிக் ஸ்ட்ரீட்டுன்னு அந்த தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு உள்ளே போகும். அந்த ரோடுக்கு பேர் மேயர் சிட்டி பாபு ஸ்ட்ரீட்னு பேர். ஸ்டாலின் மேலே விழுந்த அடியை காப்பாற்றுறேன்னு உள்ளே குறுக்க போனதுனால அடி வாங்கி மண்டை உடஞ்சி செத்து போனவர் அவர் சிட்டி பாபுன்னு. அவங்களோட வீடு அங்கே இருக்குது இன்றைக்கும் அந்த தெருவில். அவர் இல்லை, அவர் மிசாலே இறந்துட்டார். அந்த தெருவுக்கு பேர் வச்சதே அதுக்காக தான் வச்சாங்க, மேயர் சிட்டி பாபு ஸ்ட்ரீட்டுன்னு. இல்லைன்னா அவருக்கு ஏன் அந்த பேர், அந்த தெருவுக்கு ஏன் அந்த பேர் வைக்க போகிறாங்க? இவங்க லூஸ் மாதிரி ஏதாவது உளறிட்டு இருப்பாங்க. ஸ்டாலின்லேருந்து முரசொலிமாறன்லேருந்து எல்லாருமே கைதாகி உள்ள போனாங்க. முரசொலிமாறன் கூட பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு மாதிரி கழுத்து குறுகுட மாதிரியே இருப்பார் அந்த பழைய ஃபோட்டோஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அடிச்சு அடியில் கழுத்து உடஞ்சி டிஸ்லோகேட் ஆகி அவர் இப்படியே தான் இருப்பார். அவருக்கு சாதாரணமாக நம்ம இப்படி இருக்கிற மாதிரி இருக்க முடியாது. ஏன் நம்ம முதலமைச்சருக்கே லேசாக இந்த பக்கம் வாய் லேசாக திரும்பின மாதிரி இருக்கும். அதெல்லாம் முதல்ல இதில் மிசாலா வாங்கின அடியில் எலும்பு உடஞ்சி அந்த பக்கம் அப்படி திரும்பிடுச்சு. அது கிண்டல் பண்ணுவாங்க, அது போன வாய் மாதிரி வச்சு பேசுகிறாருன்னு. இந்திரா காந்தியோட அந்த அடக்குமுறைக்கு எதிர்த்து அடி வாங்கி உள்ளே போய் அதனால திரும்பினது அந்த வாய். இவங்க தண்ணி அடிச்சுட்டு படுத்து கிடந்து கஞ்சா போட்டுக்கிட்டு இவனுக்கு கதை பேசி திரிவாங்க. இவங்களுக்கு என்ன தெரியும் அரசியலை பற்றி? அன்னைக்கு தேதிக்கு அந்த 2 ஆண்டுகளில் மிகப்பெரிய கொடுமையை சந்தித்தது வட இந்தியா. அதுக்கு அந்த அவங்க 22 மாதம் அனுபவித்த சோதனைகளை பூரா கடைசி 8 மாதத்துல தமிழ்நாட்டில் ஃபுல்லாக ஏவி விடப்பட்டது. கடைசி 7 மாசத்துல அப்படி என்ன பண்ணாங்க சார்? அதுக்கப்புறம் அவங்களே விலக்கிட்டாங்க. அப்படி என்ன நடந்தது? அந்த 7 மாசம் அவ்வளவு தூரம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருந்ததுன்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டில் அந்த 7 மாதம் ரெஸ்ட்ரிக்டடா இருந்தது. அந்த நேரத்தில் ரொம்ப நல்லவராக எம்ஜிஆர் தான் போய் நான் கட்சியை தனியாக ஆரம்பிச்சுக்கிறேன்ட்டு அப்புறம் டெல்லியில் போய் உங்கள் எமர்ஜென்சிக்கு நான் முழு ஆதரவுன்னு போய் சொல்லிட்டு வந்தார். அந்த நேரத்தில் தான் இந்திரா காந்தி என்ன சொன்னாங்கன்னா, நான் தேசிய கட்சிகளை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா கட்சியும் கலைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை விட்டாங்க. கலைஞர் தான் தைரியமாக சொன்னார், முடிஞ்சால் திமுக கலைச்சு பாருங்க அப்படின்னு. அதே நேரத்தில் வீரமான எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா, அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பேரை மாற்றிட்டாரு. இது எங்களுக்கும் அகில இந்திய கட்சி தான், நாங்களும் தேசிய கட்சி அப்படின்னு அவர் பேரை மாற்றிக்கிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷனில் இந்திரா காந்தி தோத்துட்டாங்க. 77 அந்த எலெக்ஷனில் இந்திரா காந்தி தோத்துட்டாங்க. அப்புறம் திரும்ப 80 வரும்போது மறுபடியும் ஜெயிக்கிறாங்க. அதுக்குள்ள மக்கள் வந்து மனம் மாறி, ஏன்னா அதுக்கப்புறம் நடுவில் இருந்த ஒரு 2-3 வருஷம் இவங்க அடித்த கூத்தெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் விளங்க மாட்டாங்க, இது இந்திரா காந்தியே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தியை திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. ஓகே சார், இப்போ எமர்ஜென்சியை வந்து இப்போ வரைக்குமே பேசக்கூடிய அளவுக்கு அவ்வளோ தூரம் வந்து ஒடுக்குமுறை இருந்தது அப்படிலாம் வந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ மோடி அவர்களுடைய அரசையும் எமர்ஜென்சியும் கம்பேர் பண்ணும்போது அது எப்படி இருக்கு? ஏன்னா அந்த டைம்லயும் வந்து அது வந்து எமர்ஜென்சி ஆட்சின்றது வேற, இது வந்து திருட்டுத்தனமான ஆட்சி. இல்ல, இது வந்து இப்போ நீங்க பாசிஸ்ட்னு சொல்றீங்க இல்லையா? அப்போ பாசிஸ்ட் ஆட்சினா இதுவும் அதுவும் கம்பேர் பண்ண முடியாதா? சர்வாதிகார ஆட்சி. சர்வாதிகார ஆட்சினா இந்திரா காந்தி நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் செய்வேன் அப்படிங்கிறது. அவங்க வந்து முஸ்லீமை போட்டு அடி, கிறிஸ்டினை போட்டு அடின்லாம் அவங்க சொல்லலையே, அவங்க அப்படிலாம் ஒன்றும் சொல்லலையே. இவங்க பண்றது வந்து சொசைட்டிக்கே நாசம். இது இப்போ எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு, மக்கள் நார்மல் லைஃப் வந்துட்டாங்க. இப்போ மோடியோட ஆட்சி முடிஞ்ச உடனே நார்மல் லைஃப்க்கு வந்துருவோமா? நம்ம வர முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மத வெறியை பரப்பி வச்சிருக்காங்க. இப்போ 2029 மோடி ஆட்சி முடியுதுன்னு வச்சு வேற ஆட்சி வந்துருச்சுன்னு வச்சுப்போம், வந்தா மட்டும் இவர்கள் பரப்பி வச்சிருக்கிற இந்த மத வெறி குறையுமா? சரி சரி, இப்போ பிரஸ் எல்லாம் வந்து அப்போ அவங்க என்ன நியூஸ் சொல்றாங்களோ அதுதான் போடணும் அந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போவும் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ அந்த மாதிரி இல்லை. இப்போ என்ன பண்றாங்க, அந்த பிரஸ்ஸை வேலைக்கு வாங்கிடுறாங்க. வேற மாதிரி மொத்தமா NDTV வாங்கிடு, ரிபப்ளிக் டிவி வாங்கிடு. அப்புறம் என்னாச்சு, நான் சொல்றதுதான் நீ நியூஸ் போடணும்.
இது வந்து மறைமுகமான எமர்ஜென்சி. நேர்முகமான எமர்ஜென்சி கூட பிரச்சனை கிடையாது. இது வந்து மதவாதத்தை தூண்டக்கூடியது. இது மக்களோட மனசு கெடுக்கிறது. மறைமுகமா என்னெல்லாம் செய்யறாங்கன்றதுல நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணணும்னா எந்த இதுலலாம் அவங்க பண்றாங்க? நம்பர் 1 மதவெறி தான். நம்பர் 1 மதவெறி. நான் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமை பார்த்து எனக்கு ஒரு அச்சம் வருது அப்படின்னு சொல்ல ஒரு கட்டத்துக்கு என்ன நகர்த்துறாங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. என் நண்பர் ஒருத்தர் ஒரு இஸ்லாமியர் ஃபோன் பண்ணுறாருன்னா வரீங்களா மீட் பண்ணுவோம் அப்படின்னு கூப்பிட்டாருன்னா எனக்கு போகிறதுக்கு தயக்கமாக இருந்ததுன்னா அப்படி ஒரு மனநிலையை உருவாக்குறாங்கல்ல. எமர்ஜென்சி வந்து அடக்குமுறை, அது சர்வாதிகாரம், அதோட முடிஞ்சு போச்சு. அது அந்த சர்வாதிகாரியை தூக்கிட்டா அது சரியாயிடும். இங்க அப்படி சரியா ஆகாது. அதுதான் பிரச்சனை. வேற இப்ப மதத்தை வைத்து செய்யக்கூடிய அரசியல் ஒரு பக்கம், வேற என்னத்துல எல்லாம் சொல்வீங்க சார்? அது போக ஊழல், மற்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் அப்புறம், அதெல்லாம் கூட கணக்கில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் மெயினா சார்? மெயின் இதுதான். நம்ம வந்து இந்தியாவோட அழகு என்ன அப்படின்னா யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி. யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி தான் இந்தியாவோட அழகு. ஆனா அவங்க சொல்றது என்ன சொன்னாங்க? ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ், ஒன் லாங்குவேஜ், கடைசியா ஒன் லீடர், ஒன் பார்ட்டி, ஒன் லீடர், ஒன் புருஷன் வேற வந்துட்டாங்க. நாங்கள் தான் எல்லாருக்கும் சிந்தூர் வைப்போம் அப்படின்ட்டு அதுதான் செருப்படி வாங்கினாங்க. ஸோ நம்ம பேசிக்காக நம்மளோட கலாச்சாரம் என்னன்றதுனா யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி. அதை காலி பண்ணுறான்னா இந்தியாவே இல்லைன்னு அர்த்தம். இந்தியாவே இல்லாமல் போயிடும். ஸோ அதுதான் பெரிய பிரச்சனை. சர்வாதிகாரம் கொண்டு வந்த எமர்ஜென்சி கூட பிரச்சனை கிடையாது. இது வந்து மக்களை கெடுக்கிறது. இந்த மக்களோட மனநிலையை திரும்ப மாத்துறது எப்போ? யார் மாத்துறது? ஒரு சர்வாதிகாரி ஹிட்லர் இருந்தார், அவர் செத்துட்டாருனே ஜெர்மனி நார்மலுக்கு வந்துடும். ஒரு முசோலினி செத்துட்டாருனே நார்மலுக்கு வந்துடும். ஆனால் அவர்கள் விதைத்த அந்த இனவெறி, அங்கே இனவெறி, இங்கே மதவெறி. இந்த மதவெறி எப்போ போகும்? ஸோ இதுதான் டேஞ்சரஸ் அதை விட அப்படின்னு. ஆமாம்மா, ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, ட்ரெயினுக்கு வந்த ட்ரெயினில் ஒரு பாய் ஒருத்தர் போய் ஏறி இருக்காரு, லாங் டிஸ்டன்ஸ் போகிற ட்ரெயினில் ஏறி பேகத்துக்கு அடியில் நம்ம என்ன பண்ணுவோம், சீட் கட்டியில் தான் வைப்போம். அவரும் வச்சுருக்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்ரூம் போகலான்ட்டு எஞ்சிருக்கிறார். பக்கத்தில் இருந்த ஒருத்தன் என்ன சொல்லியிருக்கான், சார் பையை விட்டு போகிறீங்க, எடுத்துகிட்டு போயிடுங்களா அப்படின்னு. நான் இப்போ சாதாரணமாக பயணிக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட டாய்லெட் போகிறான்ட்டு போகிறவரை பேகை வச்சுட்டு போகாதீங்க, எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவாங்களா யாராவது? இவர் அதான் கிண்டலாக சொன்னாராம், ஒன்றும் கவலைப்படாதீங்க, ராத்திரி 9 மணிக்கு தான் டைம் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு போனாராம். அப்போ ஒரு முஸ்லீம்னா ஒரு லக்கேஜை கொண்டு வந்தாலே அதில் வந்து பாம்பு இருக்குன்ற மாதிரி ஒரு மனநிலையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்கல்ல. அப்போ அதுதானே டேஞ்சரானது. அதுதான் நம்ம சொல்றோம். சிந்தூர் வந்து இப்போ தாக்குதல் வந்து நடத்தினாங்க இல்லையா, அப்போ அமெரிக்கா தான் வந்து நிறுத்தினாங்க. அமெரிக்கா தான் வந்து 2 பேருக்கும் வந்து சமாதானப்படுத்தி நிறுத்தினாங்க. இப்போ இஸ்ரேல் மற்றும் ஈரானுடைய பிரச்சனைக்கும் அமெரிக்கா நிறுத்துறாங்க. ஆனால் ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அமெரிக்கா கெஞ்சி கேட்டதுனால தான் நாங்கள் வந்து போரை நிறுத்தணும் அப்படின்றத சொல்றாங்க. ஆனால் இந்தியா வந்து அப்படி சொல்லலை, மோடி அவர்கள் அப்படி சொல்லலை. அப்போ இந்த கம்பேரிசனை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஒன்றுமே கிடையாது. இப்பெல்லாம் உள்ள காலகட்டங்களில் யாரும் அந்த 4 நாளைக்கு மேலாம் சண்டை போட மாட்டாங்க. அதுக்கு மேலே சண்டை போட்டாங்கன்னா நாடு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிடும். சண்டைகள் ஆகக்கூடிய செலவுகள்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இஸ்ரேல் வந்து இப்போதைக்கு வேற வழி இல்லை, அவனுக்கு பொண்ணும் பொழப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல் ஈரானில் போய் அடித்தா ஈரான் சும்மா இருக்க மாட்டாங்க, திருப்பி அடிப்பாங்க. இப்போ அமெரிக்கா வந்து ஒரு பேருக்கு வந்து நான் அடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க, அவங்க அவ்வளோதான். மற்றபடி இப்போ அமெரிக்காவின் அவருடைய ரோல் இருக்குல்ல சார், நாங்கள் தான் வந்து சேர்த்து வச்சோம், நாங்கள் தான் வந்து சமாதானப்படுத்தணும் அப்படின்னு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சொன்னாங்க, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சொன்னாங்க. ஆனால் ஈரான் அதை மறுத்தாங்க. இந்தியா அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. இன்னொரு அதை இந்தியாவுக்கு அதை எப்படி எடுத்துக்கிறது சார்? அது மோடி மாதிரி ஆளுங்க இருந்தால் அப்படிதான் நடக்கும். எப்போதுமே ரொம்ப தைரியசாலி மாதிரி தன்னை ஒருத்தன் காமிச்சிக்கிறான்னு வச்சுங்களேன், இருக்கிறதுலே அவன் தான் பெரிய பயந்தாங்கோலியாக இருப்பான். இருக்கிறதுலே பெரிய பயந்தாங்கோலி தான் பார்த்தீங்கன்னா, நான் பெரிய தைரியசாலின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். உண்மையான தைரியசாலி ஒன்றுமே சொல்ல மாட்டான், அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். மோடியெல்லாம் அந்த கூட்டத்தை சேர்ந்த ஆளுங்க. இருக்கிறதுலே உலக மகா பயந்தாங்கோலிங்க. அதனால தான் பொழுதுனிக்கு 56 இன்ச்சு மார்பு, என்னை தொட முடியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அது இதுன்னு பேசிட்டு தெரியாது. உண்மையான தைரியமும் தெம்பும் உள்ள தலைவர்கள் வந்து என்றைக்குமே அதெல்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. இல்லை, இந்திரா காந்தி அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அவங்க என்னைக்காவது சொல்லிக்கிட்டாங்களா என்னை மீறி யாராவது எதாவது பண்ண முடியுமான்னு? ஒன்றுமே சொன்னது கிடையாது. இப்போ மோடி மாதிரி இந்திரா காந்தி இருந்திருந்தாங்கன்னா தனக்கு பாதுகாப்புக்கு வந்து அந்த சீக்கிய வீரர்லாம் வச்சுருந்துருக்க மாட்டாங்க.
ஏன்னா அஃபீஷியலாகவே சொல்கிறாங்க, நீங்கள் வந்து சீக்கியர்கள் மத்தியில் ஒரு மாதிரி ரொம்ப கெட்ட பேர் வாங்கின மாதிரி ஆயிடுச்சு, இந்த வீரர்களை மாற்றிடலாம் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை என்னென்னா, என்னுடைய இராணுவ வீரர்களை நான் நம்பலைன்னா யார் நம்புறது? அவங்க இந்திய இராணுவ வீரர்கள், அவங்க சீக்கிய இராணுவ வீரர் கிடையாது, அவங்க இந்திய இராணுவ வீரர்கள். நான் என்னுடைய நாட்டு இராணுவ வீரர்களை நானே நம்பலாம், யார் நம்புவாங்க அப்படின்னாங்க. ஆனால் அவங்களால தான் செத்தாங்க, அது வேற விஷயம். அதுதான் தைரியன்றது, புரியுதுங்களா? அவங்க பயந்துருந்தாங்கன்னா மாற்றிருக்கலாம், மாற்றிருந்தா சாகாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க கவலைப்படலையே. கரெக்டாக இந்த மாதிரி மோடி மாதிரி ஆளுங்க இருந்தாங்கன்னா ட்ரம்ப் காலில் தான் விடுவாங்க. ட்ரம்ப்பே ஒரு பெரிய பயந்தாங்கோலியுமா. ஏன் அப்படி சொல்றீங்க சார்? அது அவர் தான் பயந்தாங்கோலிக்கு தான் பேசுவாங்க. பைடன் இருந்தார், அவருக்கு நடக்கவே முடியல. ஆனால் அவர் ஒரு நாள் இது மாதிரிலாம் பேசிட்டுலாம் இல்லை, அவர் ஆக்ஷனில் மட்டும்தான் இருப்பார். புட்டின் என்னைக்காவது ஏதாவது பேசிட்டு இருக்காரா? உண்மையான தைரியசாலிகள் பேச மாட்டாங்க. இப்போ ரஷ்யா வந்து புட்டின் வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனையை வந்து சமாதானப்படுத்தணும்னு சொல்லும்போது நீங்கள் உங்கள் பிரச்சனையை பாருங்கன்னு சொன்னாங்க அமெரிக்கா. ஆனால் அமெரிக்கா எப்போவுமே வந்து தான் அந்த இடத்த எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அதுக்கான இது என்ன? அது வந்து அது போனோம்னா அது ஒரு பெரிய கதை. ஓகே, அது வந்து அவர்கள் எப்போது, அதாவது 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு பிரிட்டனோட இடம் எந்து அப்படின்ற மாதிரி அவங்க அமெரிக்கா நம்ப தொடங்கிட்டாங்க. அது வந்து ஒரு போலியான பிம்பம். பிரிட்டனாவது 2ஆம் உலக யுத்தம் வர உலகம் முழுவதும் ஆதிக்கம் செலுத்துறாங்கன்றது உண்மை. அதை போன்ற ஒரு பவர் எனக்கு தான் இப்போ இருக்குன்ற மாதிரி அமெரிக்கா நம்புது. இல்லைன்னு சொல்றீங்க? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க விரும்புகிறாங்க. அந்த கட்டமைக்க விரும்பும் வேலையை தான் இந்த ட்ரம்ப் போன்றவர்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு நாள் 2 நாள் நடக்கிற விஷயம் கிடையாது. அவங்க வந்து மீடியாலேருந்து சினிமாலேருந்து எல்லாத்தையும் பயன்படுத்தி இப்படி ஒரு விஷயத்தை கட்டமைச்சிட்டே இருக்கிறாங்க. திரைப்படம் எடுக்கிறது அமெரிக்கா கம்பெனி, ஆனால் எடுக்கிறது பிரிட்டிஷ் உளவாளின்னு வச்சுட்டு ஜேம்ஸ் பாண்ட் எங்கே போவார்? அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகளுக்கு தான் போய் தீவிரவாதிகளை பிடிப்பாருன்னு காட்டுவாங்க. இது வந்து உங்கள் மனசில் வந்து பார்வையாளர்கள் மனசில் நம்ம அறியாமலேயே அமெரிக்கா செஞ்சால் சரியாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு உண்டான நீண்ட கால செயல் திட்டத்தில் அவங்க பண்ணிக்கிட்டு அதன் மூலமாக நாங்கள் தான் ஸ்ட்ராங்னு காட்ட விருப்பப்படுறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. இன்றைய அரசியல் சூழல் குறித்து, வரலாற்றில் முக்கியமான விஷயங்கள் குறித்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.